In the video plus 2 max unit 7 example 7.57 determine the intervals of concavity of the curve f of x is equal to x minus 1 the whole cube into x minus 5 where x belongs to real numbers and points of inflection if any அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இந்த concavity வந்து பாத்தீங்கன்னா concavity அப்படினா உங்களுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க f double dash of x. Okay, monotonicity எப்படினா f dash of x, concavity னா f double dash of x. அந்த ஒரே ஒரு changes மட்டும் தான் monotonicity க்கும் concavity க்கும் இருக்கிற difference. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இங்க f of x கொடுத்திருக்காங்க, f dash of x நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். f dash of x அப்படின்றது பாத்தீங்கன்னா இங்க function வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, u into v இருக்கு. ஏன்னா x வந்து மல்டிபிள் இருக்கு. அப்போ u into v அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்க அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? therefore x minus 1 the whole cube வச்சுக்கிட்டு x minus 5 differentiate பண்ணீங்கன்னா 1 plus x minus 5 வச்சுக்கிட்டு u differentiate பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3 into x minus 1 the whole square. அதுக்கப்புறம் x க்கு பண்ணோம்னா 1. இப்போ இங்க காமனா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா x minus 1 the whole cube இருக்கு, இங்க x minus 1 the whole square இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், இங்க x minus 1 the whole square வெளிய எடுத்துறாங்க. x minus 1 the whole square வெளிய எடுத்துட்டோம்னா இப்போ இங்க ரிமைனிங் என்ன இருக்கு, x minus 1 plus இங்க 3 into x minus 5 மட்டும் இருக்கும். ஓகேங்களா? எஸ், இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. x minus 1 the whole square அப்படியே வச்சுக்கிட்டு இங்க x minus 1 இந்த 3 மட்டும் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா 3x minus 15. okay, yes, which is equal to x minus 1 the whole square into இந்த 3x plus x அப்படின்றது பாத்தீங்கன்னா 4x. okay, minus 1 minus 15 minus 16 வரும். இப்போ இங்க இருந்து 4 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும், 4 into x minus 1 the whole square into இங்க x minus 4. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம f dash of x கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலி மோனோடோனிசிட்டினா என்ன பண்ணுவோம், நம்ம f dash of x is equal to 0 கொடுப்போம். ஆனா கான்கேவிட்டின்றதுனால f double dash of x தான் நம்ம என்ன பண்ண போறோம், 0 பண்ண போறோம். ஓகேங்களா? எஸ், இப்போ நம்ம ஃபர்தர் என்ன பண்ணலாம், இங்க இருந்து f double dash of x வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 4 அப்படின்றது வெளியே வச்சுக்கோங்க, ஏன்னா மல்டிபிள் இருக்கிறதுனால. அகைன் நம்ம என்ன அப்ளை பண்ண போறோம், இங்க இது வந்து u, இது வந்து v, அதே ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறோம். ஓகேங்களா? இப்போ x minus 1 the whole square வச்சுக்கிட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 1, ஏன்னா இங்க x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1, minus 4 டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா கான்ஸ்டன்ட், அதனால இது 0 மாறிடும், அப்போ 1 தான். ஓகேங்களா? பிளஸ் இந்த இடத்துல x minus 4 வச்சுக்கிட்டு யார் டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம், பவருக்கு பண்ணும்போது 2 into x minus 1, அதுக்கப்புறம் x க்கு பண்ணோம்னா 1 கிடைக்கும். ஓகேங்களா? yes, which is equal to 4 into இங்க என்ன இருக்கு, x minus 1 the whole square plus இந்த இடத்துல இந்த 2 முன்னாடி வச்சுக்கலாம். அப்ப என்ன வரும், 2 into x minus 4 into x minus 1. ஓகேவா? அகைன் என்ன காமனா இருக்கு பாருங்க, இந்த x minus 1 இங்க x minus 1 the whole square இருக்கு. therefore 4 into x minus 1 காமனா வெளிய எடுத்துட்டோம்னா இந்த இடத்துல x minus 1 இருக்கும் plus இங்க 2 into x minus 4. ஓகே, இப்போ இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, which is equal to 4 into x minus 1 into x minus 1 plus 2x minus 8. okay, yes, which is equal to 4 into x minus 1 into the x plus 2x நம்ம ஆட் பண்ணோம்னா 3x minus 1 minus 8 minus 9. okay, yes, which is equal to 4 into இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு 3 காமனா வெளிய எடுத்துலாமா, 3x minus 9 இருக்கிறதுனால. இப்போ 4 into 3 into x minus 1 into x minus 3, which is equal to 12 into x minus 1 into x minus 3. இப்போ f double dash of x is equal to 0 கொடுக்கலாம். f double dash of x is equal to 0. இப்படி 0 கொடுத்தோம்னா 12 into x minus 1 into x minus 3 is equal to 0. இப்போ அந்த 12 அந்த பக்கம் போச்சுனா ஆட்டோமேட்டிக்கா 0 மாறிடும். therefore x minus 1 is equal to 0. next x minus 3 is equal to 0. therefore x is equal to 1 ஒரு வேல்யூ, next x is equal to 3 ஒரு வேல்யூ நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? x is equal to 1 and x is equal to 3 கிடைச்சிருக்குதுங்க. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்பர் லைன்ல டிராப் பண்ணிட்டு
ஓகே, இது வந்து என்ன இருக்கும் நமக்கு நம்பர் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இது 1, இது வந்து 3. இப்போ இதில் ஒரு வேல்யூ நம்ம எடுக்க போகிறோம். எங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1, அதே மாதிரி 1 to 3ல ஒரு வேல்யூ, நெக்ஸ்ட்டு 3 to infinity. இதோட சிம்பிள் வந்து என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த ரூல் வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அப்படின்னா இதில் மோனோட்டோனிசிட்டியில் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் அதே கான்செப்ட் தான். ஸோ கான்கேவிட்டினா ஒரே ஒரு சேஞ்சஸ் மட்டும்தான். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 0 பண்ண போகிறோம். ஓகேங்களா, எஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் 1 இருக்குங்க இல்லையா, ஸோ அதில் ஒரு வேல்யூ எடுக்கலாம். ஸோ என்ன வேல்யூ எடுக்கலாம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வல் பார்த்தீங்கன்னா இருக்கு மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1. அப்போ இந்த பிளேஸ்ல என்ன இருக்கும், நமக்கு 0 இருக்கும். அப்போ 0 வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். மோனோட்டோனிசிட்டியில் எங்கே ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே கான்கேவிட்டியில் பார்த்தீங்கன்னா எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இந்த இடத்துல எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து நான் செப்பரேட்டாக எழுதிக்கிறேன். விச் இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்குது, 12 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் மைனஸ் 3. ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வலில் நம்ம என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா let x is equal to 0 in the interval minus infinity comma 1 அப்படின்றதுல. அப்போ ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா f double dash of என்ன கொடுக்கும், நம்ம இங்கே 0 கொடுக்குறோம். which is equal to 12 into 0 minus 1, இந்த minus 1 தான். next 0 minus 3 minus 3. ஓகேங்களா, yes, which is equal to 12 into minus நான் மாறும் நமக்கு plus 3 மாறும், which is equal to 36. okay, 36. This is greater than 0. Therefore, f of x is concave upward. Okay, concave upward. In the interval பார்த்தீங்கன்னா minus infinity comma 1ல. ஓகேவா, yes. Next, இப்போ again let x is equal to ஒரு வேல்யூ எடுக்கலாம். let x is equal to எதில் எடுக்கலாம்னா இங்கே என்ன இருக்குது, 1 2 3ல ஒரு வேல்யூ எடுக்கணும். அப்போ 1க்கு அப்புறம் நம்ம என்ன எடுக்கலாம், 2 எடுக்கலாம். ஓகேவா, x is equal to 2 இந்த இன்டர்வல் 1, 3ல எடுக்கலாம். ஓகேங்களா, therefore f double dash of 2 நம்ம செக் பண்ண போகிறோம். therefore 12 into 2 minus 1 into 2 minus 3 which is equal to 12 into 1. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நமக்கு 2 minus 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா minus 1 which is equal to நமக்கு என்ன கிடைக்குது, minus 12. ஓகேவா, minus 12 அப்படின்றது பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, நமக்கு less than 0. therefore f of x is concave downward. okay, concave downward in எந்த இன்டர்வல்ல 1, 3ல. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு, இது வந்து பாசிட்டிவா இருக்கு. இந்த இடத்துல பிளேஸ் சிம்பிள் வந்து எப்படி இருக்கு, இந்த இங்க வந்து அப்வர்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் 1 2 3ல என்ன இருக்கு, டவுன்வர்டா இருக்கு. அப்போ இந்த 1ல ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் அதை நம்ம என்ன சொல்றோம்னா பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இஃப் எனி அப்படின்னு அவங்க क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க. ஒருவேளை இங்கேயும் பிளஸ் அப்படின்னா அந்த டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாதனால நமக்கு என்ன கிடைக்காது, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கிடைக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் இன்டர்வல்ல மைனஸ் இன்ஃபினிட்டி டு 1க்குள்ள என்ன இருக்கு, பிளஸ்ஸா இருக்கு. 1 2 3க்குள்ள எப்படி இருக்கு, நமக்கு நெகட்டிவா இருக்கு. அப்போ கான்கேவ் அப்வர்ட், இந்த பிளேஸ்ல கான்கேவ் டவுன்வர்ட். அப்போ இந்த 1 அப்படின்ற அந்த பாயிண்ட்ல தான் அது என்னவா இருக்கும், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். அப்போ நம்ம f of 1 கொடுத்தோம்னா ஒரு பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா, எஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் x ஒரு வேல்யூ நம்ம எதில் எடுக்கிறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அகைன் லெட் x is equal to நம்ம கொடுக்கலாம் 4 கொடுக்கலாங்க. x is equal to 4 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும், நமக்கு x is equal to 4 கொடுக்கலாங்க. therefore f double dash of let x is equal to 4 in 3, infinity last interval. therefore f double dash of 4 which is equal to 12 into 4 minus 1 into 4 minus 3 which is equal to 12 into 2. இந்த இடத்துல 12 minus 3, இங்க 12 into 3, ஏன்னா 4 minus 1 வந்து 3, இங்க 4 minus 3 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். which is equal to இப்போ 12 into 3 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 36.
36. This is greater than 0. இப்போ greater than 0 வரதுனால நம்ம என்ன சொல்லிக்கலாம் இந்த இடத்துல f of x is concave upward. ஓகே, கான்கேவ் அப்வர்ட். அப்போ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குது, பாசிட்டிவா இருக்கு. அப்போ இங்க நெகட்டிவ் டு பாசிட்டிவ் சைன் சேஞ்ச் ஆகுறதுனால இந்த 3ன்ற பாயிண்ட்ல கண்டிப்பா நமக்கு என்ன இருக்கும், ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா f of 1 and f of 3 வந்து நம்ம கால்குலேட் பண்ண போறோம். அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். இப்போ f of xல நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ f of 1 கொடுத்தோம்னா என்ன கிடைக்கும் பாருங்க. இப்போ நம்ம f of 1 is equal to என்ன இருக்கு நமக்கு ஃபங்க்ஷன், இங்க f of x என்ன எழுதிக்கலாம், f of x is equal to x minus 1 the whole cube into x minus 5 அப்படின்னு இருக்கு. ஓகே, எஸ். இப்போ இதுல f of 1 கொடுத்தீங்கன்னா கிடைக்கும் பாருங்க, இங்க 1 minus 1 0வா, அப்போ இதுவும் என்ன நம்மளுக்கு டோட்டலா 0வா மாறிடும். அப்போ f of 1 is equal to 0. next f of 3 கொடுக்கணும். இப்போ 3 minus 1 the whole cube into 3 minus 5. okay, yes, which is equal to 2 cube வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் நமக்கு 8. 8 into இங்க minus 2 again multiply பண்ணீங்கன்னா minus 16. இப்போ f of 3 ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கிடைச்சிச்சு நமக்கு minus 16. therefore the point of inflection is 1, 0 and 3, minus 16. okay, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. monotonicity அப்படின்னா first derivative test. okay, concavity அப்படின்னா second derivative test. monotonicity நம்ம என்ன பண்ணுவோம், f dash of x calculate பண்ணிட்டு f dash of x is equal to 0 கொடுப்போம். ஓகேங்களா? ஆனா இங்க concavity அப்படின்னும்போது f double dash of x find பண்ணிட்டு f double dash of x is equal to 0 கொடுக்கிறோம். அது வந்து நம்பர் லைன்ல பிளாட் பண்ணிட்டு ஒவ்வொரு இன்டர்வல்லையும் ஒவ்வொரு வேல்யூ எடுத்து நம்ம ஃபைண்ட் பண்றோம். அதே சேம் ப்ரோசஸ் தான். அங்க வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன சொல்றோம், நம்ம அதை பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் சொல்றோம் எங்க, கான்கேவிட்டில. ஓகே, thank you students for watching this video.